ஆத்மார்த்தம் அன்பே சிவம் மனமே குரு. வணக்கம் சாமி. வணக்கம்மா. மக்கள் கார்த்திகை மாதம் மாலை போட்டு ஐயப்பன் கோயிலுக்கு போகிறாங்களே, எதுக்கு சாமி அது? ஆமாம், நல்ல கேள்விதாம்மா. ஐயப்பன் கோயிலுக்கு போகிறது கார்த்திகை மாதம் மாலை போட்டுன்னு போவாங்க. அது ஏன்னா மற்ற எல்லா கோயிலுக்குமே இந்த முறை கிடையாது. இந்த ஐயப்பன் கோயில் மட்டும்தான் முறைப்படி இதுமாரி மாலை போட்டுன்னு விரதம் இருந்து, அதாவது 6 வாரம் ஒரு மண்டலம் அளவுக்கு விருது இருந்து இந்த கோயில் அந்த கோயில் அப்படி கோயில் அது. அந்த காலத்தில் 1970 கருப்பு உடை அணிந்து தான் போவாங்க. ரொம்ப பயபக்தியோடு இருப்பாங்க. அது கோயிலே படுத்துக்கணும், வீட்டுக்கே வரக்கூடாது. கோயிலே படுத்து இருந்து அங்கேயே சாமி குளிச்சு சாமி கும்பிட்டு அங்கே இருந்து கட்டிட்டு அப்படியே போயிட்டு தான் வருவாங்க. இந்த கோயில் அந்த கோயிலுக்கு போனால் ஒரு பயபக்தியோடு இருக்கணும். அப்போ தான் அங்கே மிருகங்கள்லாம் நமக்கு தாக்காது. நம்ம போயிட்டு அதுக்கெல்லாம் மலைப்பாதை வழி அது போய் வரணும். ரொம்ப காடு உள்ள பகுதி பயங்கரமாக இருக்கும். அப்போ விருதுக்கு போவாங்க. அப்போ விருது போகும்போது அவங்க பாயில் படக்கூடாது, செருப்பு போடாமல் இருக்கணும். இந்த நிறையா இருக்குது. அப்புறம் இந்த குடிப்பழக்கம், இந்த கெட்ட பழக்கம் இருக்கக்கூடாது. அது ஒரு கட்டுப்பாடு. நம்ம செருப்பில் நடக்கும்போது காலுக்கு ஒரு பயிற்சி 2 வேளையும் பச்சை தண்ணி குடிக்கணும். கடவுள் ஐயப்பன் சாய்ப்பாடு பாடணும். அப்படிலாம் ஒரு நல்ல மனிதருக்கு ஒரு நல்ல ஒரு ஒழுங்குமுறை அமையுது. அது கொடுத்து எல்லாருக்குமே அது மற்ற கோயிலில் அப்படிலாம் செய்ய முடியாது. அது நினச்சா போவாங்க, இல்லை. இது மட்டும் அப்படி செஞ்சால் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நல்லா இருக்குது. அந்த கோயிலுக்கு பார்த்தா பல மூலிகை எல்லாம் காற்று சுவாசிக்கும், தண்ணீர் குடிக்கிறோம். அப்போ பல நோயும் நமக்கு குணமாகுது. அதனால் இந்த கோயிலுக்கு போகிறது ஒரு சிறப்பு மாதிரி. ஆத்மாவுக்கும் அன்பு செய்யும் மன்மை குரு. இது பார்க்கறதுல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே பெல் பட்டன் ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.